மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கடந்த வாரத்தில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த புதன் சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர்கள் ராசியில் இருக்கிறதுனால நல்ல பலனாகவும், செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால தைரியத்தை கொடுக்குறாருன்றதும், சூரியன் ராசியில் இருந்து அவருடைய வீட்டில் கேது இருக்கிறதுனால குருட்டு தைரியத்தை கொடுத்துருவார், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் எல்லாம் இருந்தாலும் கூட சந்திரனுடைய கதி இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 3, 4, 5, 6, 7ன்னு சொல்லக்கூடிய இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்குது. சில வாரங்களில் பார்க்கும்போது சந்திரன் 3 ராசியில் தான் இருப்பார், அப்புறம் 4 ராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் 5 ராசிகளில் இருக்கார். வாரம் தொடங்கும் போது மீனத்தில் இருப்பார். வாரம் முடியக்கூடிய சனிக்கிழமை இரவு அவர் கடகராசிக்கு வருவார். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அதனை இரவு நேரத்துக்கு பிறகு பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அப்போது இந்த மீனத்திலிருந்து கடகம் வரைக்கும் 5 ராசிகளுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்குது. அந்த சந்திரன் யாருன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்றது. அப்போ ரொம்ப சீக்கிரமாக 3லேருந்து அவர் 7க்கு வரார். அதனால் மகர ராசியில் இருக்கக்கூடிய மனமானவர்கள் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்கணுன்னாலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான், வாழ்க்கை துணை தான். அவங்கள நம்புங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. அவங்களோட சண்டை சச்சரவு எது இருந்தாலும் அதை முடிவுக்கு கொண்டு வந்துடுங்க. நீங்கள் கணவனாக இருந்த மனைவி, மனைவியாக இருந்த கணவன், அவங்க தான் உங்களுக்கு ஆதாரமாகவே இப்போ இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா சில சமயத்தில் அந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ், குருட்டு தைரியம் உங்களுக்கு வந்தால் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும், இவ்வளோ வேகம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனீங்கன்னா இந்த வாரம் சாதகமாக இருக்கும்.